அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவுல இப்போ நம்ம பார்க்க போற மிகவுமே முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா, மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது ஆவணி மாதத்தில் நடக்கக்கூடிய கிரகநிலை, கிரக பெயர்ச்சிகளை பொறுத்து மேஷராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களானது எப்படிப்பட்ட நாட்களாக இருக்கும் என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். எனவே மேஷராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சூரிய பகவான் ஆகஸ்ட் 16ஆம் தேதி இரவு 7:44 மணிக்கு கடகத்திலிருந்து சிம்ம ராசியில் பிரவேசிக்க உள்ளார். ஆகஸ்ட் 17 முதல் ஆவணி மாதமானது தொடங்குகிறது. இந்த மாதத்தில் சூரியனின் சஞ்சாரம், பிற கிரகங்களுடனான சேர்க்கை காரணமாக ஒரு சிலரது வாழ்க்கையில் எதிர்மறையான பலன்களும், ஒரு சிலரது வாழ்க்கையில் சாதகமான பலன்களும் கிடைக்கப் போகிறது. அஸ்வினி, பரணி, கார்த்திகை பாதம் 1 ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியதுதான் மேஷராசி. இந்த மேஷராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை தனவாக்கு குடும்பஸ்தனத்தில் செவ்வாய் குரு, தைரிய வீரிய ஸ்தனத்தில் சந்திரன், சுகஸ்தனத்தில் சூரியன் புதன் வக்ர நிலையிலும், ரணருண ரோகஸ்தனத்தில் கேது, லாபஸ்தனத்தில் சனி வக்ர நிலையிலும், ஐனசைன போகஸ்தனத்தில் ராகு என்று கிரக நிலைகள் அமைந்திருக்கின்றன. மேஷராசிக்காரர்களுக்கு ஓரிரு விஷயங்களை தவிர அற்புதமானதாக இருக்கும். தொழில் ரீதியாக, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எந்தவிதமான பிரச்சனைகளும் ஏற்படாது. நிதி மற்றும் பொருளாதார விஷயங்களில் சிக்கல் எதுவும் இல்லை. தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பணத்தை கையாளுவதிலும் கவனம் தேவை. குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருந்தால் கூட குழந்தைகளுக்காக ஏற்படக்கூடிய செலவுகள் அதிகரிக்கலாம். சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனையாக இருந்தால் இந்த மாதம் அது சம்பந்தப்பட்ட முடிவுகள் எடுக்காமல் அமைதியாக இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் வியாபாரம் செய்பவர்களுக்கும் மிகப்பெரிய வளர்ச்சி கொடுக்கின்ற மாதமாக இருக்கும். இந்த ஆண்டு முழுவதுமே மேஷராசிக்காரர்களுக்கு 2வது வீட்டில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை இல்லாமல் சுமூகமாகவே இருக்கும். ஆனாலும் மாதத்தின் இறுதியிலும் வாழ்க்கை துணையின் உடல் நலத்திலும் ஏதாவது பிரச்சனை ஏற்படலாம். அது உங்கள் இருவருக்கும் உணர்ச்சி பூர்வமான வாக்குவாதங்களால் பெரிதாகலாம். கவனம் தேவை. பண நெருக்கடி ஏற்படாது என்றால் கூட பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வீட்டுக்கான பொருட்கள் வாங்குவது, முதலீடு செய்வது உள்ளிட்டவற்றில் கணவன் மனைவிக்குள் வாக்குவாதம் ஏற்படலாம். வேலை மற்றும் தொழில் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் இருப்பதால் பெரும்பாலும் சாதகமாக இருப்பதாலும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே மிகப்பெரிய அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். புதன் வக்ரம் அடைவது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் அல்லது வியாபாரம் செய்பவர்களுக்கும் பேச்சால் ஏதாவது சிக்கலை ஏற்படுத்தலாம் என்பதால் பேச்சில் கவனம் தேவை. கிரகங்களின் சஞ்சாரப்படி மேஷ ராசிக்காரர்கள் திடீர் அதிர்ஷ்டம் மூலம் பணம் ஈட்ட முடியும். குறிப்பாக பங்கு சந்தை, ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட தொழிலில் இருப்பவர்களுக்கு அபரிமிதமான லாபத்தை ஈட்டக்கூடியதாக இருக்கும். நல்ல வருமானம் வரும். வேலையை ஸ்திரப்படுத்திக் கொள்ளும் வாய்ப்பும் கிடைக்கும். மேஷ ராசிக்காரர்களுக்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட செலவுகள், வாழ்க்கை துணையுடன் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன வாக்குவாதங்கள் உள்ளிட்ட விஷயங்கள் மட்டுமே அவ்வப்பொழுது பிரச்சனையாக தோன்றலாம். தேவையில்லாத செலவுகளை தவிர்ப்பது நல்லது. இது பிற்காலத்தில் கடன் வாங்குவதை தவிர்க்க உதவும். வீட்டு பராமரிப்பு செலவுகள், வாகன பராமரிப்பு செலவு உள்ளிட்டவை திடீரென்று ஏற்படலாம். பேச்சில் நிதானத்தையும் வார்த்தைகளில் கவனமாக இருப்பதையும் கடைபிடித்தால் உத்தியோகத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். மேஷராசிக்காரர்களுக்கு 5இல் சூரியன், 4, 5, 6இல் புதன், 6, 7இல் சுக்கிரன், 7இல் குரு, 9இல் சனி என்று கிரகங்கள் இருக்கின்றன. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி தரும் சம்பவங்களும் நிகழும். நண்பர்களும் அனுகூலமாக இருப்பார்கள். அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். தெய்வ பக்தி அதிகரிக்கும். எடுத்த செயலை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். பணப்புழக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தில் உறவினர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி சுமூகமான சூழ்நிலை உண்டாகும். வெளி வட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு புதிய வீடு, வாகனம் வாங்கும் வாய்ப்பு உண்டாகும். மாத பிற்பகுதியில் குடும்ப பெரியவர்களால் நன்மைகள் நடக்கும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும். ஆண்களுக்கு பெண்களாலும், பெண்களுக்கு ஆண்களாலும் நன்மைகள் ஏற்படும்.
ஒரு சிலருக்கு வெளி மாநிலங்களில் இருக்கின்ற புண்ணிய தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பும் உண்டாகும். உடல் நலனில் கவனம் தேவைப்படுகிறது. வாகனத்தில் சிறு சிறு பழுதுகள் ஏற்படலாம். தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும். அவருடைய உடல் ஆரோக்கியமும் சிறிய அளவில் பாதிக்கப்பட்டு உடனே சரியாகிவிடும். அலுவலகத்தில் அதிக பணிச்சுமை ஏற்படுவதால் மனதில் சோர்வும் உடல் அசதியும் உண்டாகும். உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து போவது எதிர்காலத்திற்கு நல்லது. ஒரு சிலருக்கு திடீர் இடமாற்றம் பணிமாற்றம் ஏற்படக்கூடும். எதிர்பார்க்கும் சலுகைகள் கிடைப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலையே காணப்படும். உழைப்புக்கு ஏற்ற ஆதாயமும் கிடைக்கும். பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலையே காணப்படும். ஆனாலும் மறைமுக பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டி இருக்கும். மாத பிற்பகுதியில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கை அவசியம். கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படலாம். மாணவர்களுக்கு பாடங்களில் அதிக கவனம் தேவைப்படுகிறது. பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடக்க வேண்டும். தேவையற்ற சகவாசத்தை தவிர்க்க வேண்டியது அவசியம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கும் உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் அன்பும் அவர் வழி உறவினர்களால் நன்மைகளும் ஏற்படும். ஒரு சிலருக்கு வெளியூர் புண்ணிய தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு உண்டாகும். அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சலுகைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம். அடுத்ததாக அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும். வியாபாரம் விருத்தியாகும். உங்களிடம் இருந்த போட்டியாளர்கள் விலகுவார்கள். இழுபறியாக இருந்த வேலைகளையும் முடிப்பீர்கள். நீண்ட கால வழக்கு சாதகமாகும். தனஸ்தான குரு பகவானால் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். வருமானம் அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும். செய்து வரக்கூடிய தொழிலில் நேரடியாக கவனம் செலுத்துவீர்கள். பணியாளர்களை அனுசரித்து போவது நல்லது. சுக்கிர பகவானால் வாய்ப்புகள் குவியும். புதிய வாகனம் வாங்குவீர்கள். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். வேலைக்காக எதிர்பார்த்தவர்களுக்கு நல்ல தகவல் வரும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். பெண்களின் எதிர்பார்ப்பு நிறைவேறும். உடல்நிலை சீராகும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். அடுத்ததாக பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நட்சத்திரநாதன் சுக்கிரனால் வரவு அதிகரிக்கும். தடைப்பட்ட வேலையும் நடக்கும். நீங்கள் மேற்கொண்ட முயற்சிகள் வெற்றியாகும். குரு பகவானும் செவ்வாயும் 3ஆம் இடத்தில் உங்களுக்கு சஞ்சரிப்பது யோகத்தை உண்டாக்கும். செயல்களை ஆதாயமாக்கும். செல்வாக்கு உயரும். சுய தொழில் செய்து வருபவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். வேலையாட்களின் ஒத்துழைப்பு ஏற்படும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும். பெண்களின் நீண்ட நாள் எண்ணம் நிறைவேறும். உடல்நிலை சீராகும். கணவருடன் இணக்கமான நிலை ஏற்படும். வேலையில் இருந்த பிரச்சனைகளும் முடிவிற்கு வரும். செல்வாக்கு உண்டாகும். ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும். புதிய தொழில் தொடங்குவதற்காக எதிர்பார்த்த அனுமதியும் கிடைக்கும். போட்டி பிரச்சனை என்ற நிலை மாறி இழுபறியான வெற்றி ஏற்படும். பணவரவில் இருந்த தடைகளும் நீங்கும். மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்களும் குறையும். ஒரு சிலர் குடும்பத்தினருடன் கோவில்களுக்கு சென்று வேண்டுதல்களையும் நிறைவேற்றி வருவீர்கள். அடுத்ததாக பாதம் 3 கார்த்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் உங்கள் நட்சத்திரநாதனால் உயர்நிலை உயரும். குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். பூர்வீக சொத்து விவகாரத்தில் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும். தைரியமும் துணிச்சலும் உண்டாகும். முயற்சியில் லாபம் ஏற்படும். இழுபறியாக இருந்த வேலை முடிவிற்கு வரும். மாதத்தின் முற்பகுதியில் பொன்பொருள் சேரும். கேதுவால் எதிர்ப்பு இல்லாமல் போகும். நினைத்ததை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். பணிபுரியும் இடத்தில் இருந்த நெருக்கடியும் விலகும். குருவின் பார்வை உண்டாவதால் உடல் ஆரோக்கியம் சீராகும். வழக்கத்தை விட துணிச்சலாகவும் தைரியமாகவும் செயல்படுவீர்கள். தொழிலில் இருந்த நெருக்கடி விலகும். வருமானம் அதிகரிக்கும். வேலைக்காக முயற்சித்தோரின் கனவு நனவாகும். எதிர்பார்த்த தகவல் வீடு தேடி வரும். பெண்களுக்கு குடும்பத்தில் மதிப்பு அதிகரிக்கும். வெளிநாட்டிற்கு செல்ல முயற்சித்தோரின் விருப்பங்களும் நிறைவேறும். விவசாயத்தில் அக்கறை அதிகரிக்கும். மாணவர்கள் ஆசிரியர்களின் ஆலோசனைகளை ஏற்றி செயல்படுவது நல்லது. மேலும் பரிகாரமாக வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டு வருவது நன்மையை கொடுக்கும். சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் 19, 20.
செப்டம்பர் 15 மற்றும் 16. அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் 17, 18, 24, 25, செப்டம்பர் 1, 4, 5, 11 மற்றும் 14. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.